சேது, அத்தை வாங்க. என்னையா இப்படி தனியா வந்து உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல அத்தை. ஆமா, எங்க அவள ஆள காணோம்? தமிழ்ச்செல்வி, அடியே தமிழ்ச்செல்வி. அவங்கிட்ட இல்ல அத்தை. இல்லையா? ஒருவேளை அவ வீட்டுக்குள்ள இருக்காளாடி? மா, அவ உள்ள இல்லமா. தேடி பார்த்தா அவள காணோம். எங்கேயுமே இல்லையா? சேது, எங்க போனா அவ? அதான் அத்தை, அவதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கால, காலையிலே கிளம்பி காலேஜ் போயிட்டா. காலேஜுக்கு போயிட்டாளா? நீ எதுக்குயா நம்ம வீட்ல இருந்து காலேஜுக்கு போக அனுமதிச்ச? கோர்ட்ல சேர்ந்து வாழணும்னு சொன்னா சேர்ந்து வாழு. ஆனா இங்க இருந்துகிட்டு படிக்கிறதுக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி அவள உள்ள தள்ளி கதவை சாத்தி அடைச்சு போட வேண்டியதுதானே? நீ எதுக்கு செய்து அவள காலேஜுக்கு போக விட்ட? மாமா அவள போக வேண்டாம் சொல்லிருப்பாரு. அவதான் மதிக்காம போயிருப்பா. அந்த அளவுக்கு காலேஜ் அவள புடிச்சு இழுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அங்க இருக்கு. அதான் அந்த காலேஜுக்கு போகாம இருக்க முடியாதுன்னு சொல்லி கண்டு போட்டுட்டு போயிருக்கா. பொண்டாட்டிய அடக்கி வீட்ல வைக்க தெரியல, பெருசா கோவத்தை ஏன் மேல காட்டுறான். என்னாச்சு? ஏன் இப்படி தலகால் புரியாம ஓடி வர? இப்பதான் ஊர்ல எங்க அக்கா போன் பண்ணிச்சுமா. எங்க அக்காக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம தலை சுத்தி கீழே விழுந்தனால உடனே கூட்டி ஹாஸ்பிடல்ல சேர்க்கணுமா. நான் உடனே இப்ப கிளம்பணுமா. சரி ஆறுமுகம், நீ உடனே போயிட்டு வா. வண்டி துடிச்சிட்டு இருந்தேன், அப்படியே பாதியில விட்டமா. பரவாயில்லையாமா? அதெல்லாம் இருக்கட்டும்டா. போடா. வீட்டுல ஒரு வண்டி தான் இருக்கா என்ன? வேற வண்டி இருக்குல்ல, அதுல போய்க்கலாம். நீ சரிம்மா. முதல்ல கிளம்பு. நான் வரமா. போடா. ஓ, எல்லாம் ஒரு நிமிஷம் இருடா. வாடா இங்க. இந்தா, புடி. வாங்கிக்க. இங்க வர மேற்கொண்டு எதுவும் தேவைன்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளு, நான் தாரேன். சரியா? ரொம்ப நன்றி பாட்டி. என் உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன் பாட்டி. சரிடா சரிடா. நான் வர பாட்டி. போயிட்டு வா. வரமா. சரிப்பா. இவ அக்கா தமிழ்ச்செல்விய நிரபராதின்னு சொன்னா அன்னைக்கு வந்தாளே, அவதானே அவ? ஆமா மாச்சி, அந்த அக்காக்கு இதயத்துல ஓட்ட இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இந்த ஆபரேஷன் செலவுக்காக தான் பணத்தை சேர்த்து வச்சுன்னு காலையில எப்படியோ பஸ்ல உட்கார்ந்து போறதுக்கு சீட்டு கிடைச்சிருது. ஆனா திரும்ப மதுரைக்கு போறப்பதான் சீட்டு கிடைக்காம நின்னுட்டு வர மாதிரி இருக்கு. அந்த 1 மணி நேரம்